நம்மை கொண்டே தான், நம்மை கொண்டே அங்க என்ன பண்றாங்க பாரு. ஆதாம் ஏவாளை கொண்டு தானே அழிவு உண்டு பண்ணிடுச்சு, ஏவாளை கொண்டு தானே அவங்க மரணத்தை ருசிக்க வச்சுச்சு, ஏவாளை கொண்டு தானே பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, அந்த ஏவாளை கொண்டு தானே பாவத்தையே முதல்ல பார்க்க வச்சாங்க. அல்லேலூயா. அது பெத்தது, அதுக்கு மேல வந்ததுமே சகோதரனை குத்தி போடுது. சாத்தான் தந்திரமா செஞ்சிடுவான். அவன் தந்திரவாதி. இயேசு ஒருவர் தான் அவனை அறிந்தவர். பொல்லாத சாத்தானே அப்பால போ, கர்த்தர் உன்னை கட்டிந்து கொள்ளுவாராக. அதுதாங்க, அதுக்கு தாங்க நமக்கு ஆயிரமான வாக்கு தத்தங்களை பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நீ ஜெயித்து என்னிடத்துல ஓடி வா. ஒரு இடம் உண்டு, அங்க கைவேலை கட்டாத ஒரு அரண்மனை உண்டு, ஒரு ராஜ்யம் உண்டு, அங்கே நான் உன்னை பராமரிப்பேன், நீ என் மகளா இருப்பாய். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த நாவு அங்க போவாதபடி நம்மளை பாரு கொளுத்தி விடுகிறது. சொல்றாரு அது பிற்பகுதியே, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதான். என்னமா அது திட்டம் தீட்டுக்குது பாரு. அவனுடைய செயல் தந்திரமானது. நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரியே, நல்லது சொல்ற மாதிரியே, நமக்கு ஆலோசனை சொல்ற மாதிரியே இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாவே இருப்பாங்க. ஆனா அவன் ஒரு நாள் அவங்கள வச்சு உன்னை பழி வாங்கிடுவான், உன்னை விழ செய்வான், உன்னை கேலி செய்வான், உன்னை அசிங்கப்படுத்துவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல அவரிடத்துல ஆலோசனை கேட்கிற பிள்ளையா மகளாயிரு. அவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.